நீங்கள் பார்த்துருக்க டான் பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜினியரிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா Yamaha R15 வெர்சன் 2ஓட ஃப்ரண்ட் வீல் அப்கிரேடை பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்க டயர் வந்து புது டயர் தான். டயர் வேர் இண்டிகேட்டர் மார்க் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அதாவது ஆக்சுவலாக ஒரு 2 mm தான் ஃபேட் ஆகிருக்கும். அதுவும் அந்தளவுக்குன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அந்த கார்னரிங் இருக்கிற க்ரூவ்ஸ்னால் நல்லா கண்டிஷனாக தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எம்ஆர்எஃப் டயர்ஸ் தான். ஓகேங்களா. அதுலேயும் பார்த்திங்கன்னா 110, அதாவது 110ங்கிறது வித்து. ஓகேங்களா. அந்த டயர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 110 வித்துனா 110 வித்து அகலம். இந்த டயரோட அகலம் 110. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 17 போட்டிருக்கோங்க. அதாவது என்னென்னா கட் ஆஃப் லென்த்து, அதாவது கிரவுண்டுக்கும் இந்த ரிம்முக்கும் உள்ள கேப்பு. ஓகேங்களா. அது வந்து 17, அதாவது 70 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துன்னு பார்த்தீங்கன்னா 17 R17 கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஓவரால் டயா 17 இன்ச்சு வீலு அந்தமாதிரி போடுறதுக்காக 17 கொடுத்துருப்பாங்க டயாமீட்ரு. ஓகேங்களா. இந்த டயர் வந்து எனக்கு வந்து நல்லா கார்னரிங்க்கு பெட்டராக இருக்குது. பட் எனக்கு இன்னும் இதை அப்கிரேட் பண்ணலாங்கிற கான்செப்டுக்காக தான் நான் அப்கிரேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். எதுக்குன்னா 110 வந்து பார்த்திங்கன்னா Yamahaவோட ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனே கிடையாது. அவங்களோட ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா 100 தான். பட் நான் ஆல்ரெடி இதை வந்து அப்கிரேடு தான் பண்ணியிருக்கேன் 110க்கு. ஸோ இன்னும் அப்கிரேடு பண்ண முடியுமாங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா. இது டியூப்லெஸ் டயர், எம்ஆர்எஃபோட நைலோ கிரிப். ஓகேங்களா. இன்னமும் இது நல்லா கிளியரன்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஓகேங்களா. அதாவது மட்கார்டுக்கும் டயருக்கும் உள்ள கேப்னால் நிறையா கான்செப்ட் நல்லா தான் இருக்குது. பட் 110ங்கிறது வைடான டயர் தான். பட் இருந்தாலும் நம்ம அப்கிரேட் பண்ண முடியுதா, இதனால் என்ன யூஸு, ரியல் டைம் வியூ என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம எந்த ஓடியோவில் நம்ம ஃப்ரண்ட் அப்கிரேட் பண்ணுறங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஓகே. நீங்கள் ஓடியோ மீட்டர் செட் பண்ணிங்கன்னா அதில் தெரிஞ்சிருக்கும் இத்தனை கிலோமீட்டரில் நம்ம வந்து டயரை ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அது நம்ம ஒரு கான்செப்ட்டுக்கு தான். இப்போ அந்த டயரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ஷாப்புக்கு வந்திருக்கேன். என்ன தான் நம்ம 110 ஒயிட் டயர் யூஸ் பண்ணியிருந்தாலும் இதோட ஆன் ரோடில் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து வெட் கிரிப்பு அதுமாதிரி ட்ரே கிரிப்பு இருக்குது. ஓகேங்களா. இப்போ ஆன் ரோடில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 37 km/h ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கேன். ஆர்பிஎம் வந்து 2000 RPM தான். ஓகேங்களா. அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்குது. எந்த ஒரு ஆப்லிங்கும் இல்லை. ஓகேங்களா. அதே ஸ்பீட் மெயின்டைன் ஆகுது. அதே ஆக்ஸலரேஷன் டிஆக்ஸலரேஷனாக வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஓகே. இருந்தாலும் நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்கிரேடுக்கு என்ன பண்ணலாங்கிறதுக்காக இந்த டயர் ஷாப்புக்கு வந்திருக்கேன். இது பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் ஒர்த்தான ஷாப் தான். ஓகேங்களா. இதோட லாங் டேர்ம் ரிவ்யூ வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த 110ல் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓகே தான். அதாவது கொடுத்த காசுக்கு ஒர்த் ஃபார் மணி. ஓகேங்களா. பட் இதோட லாங் டேர்ம் ரிவ்யூ என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ. அதாவது இது வந்து எம்ஆர்எஃப்பில் யூஸ் பண்ணுற நைலோ கிரிப் டயர்ஸ். ஓகேங்களா. இது வந்து டியூப்லெஸ் டயர் தான். பட் ஆனால் வந்து இதில் என்ன கான்செப்ட்னு பார்த்திங்கன்னா ஜாப்பர், நைலோ கிரிப் ஜாப்பர்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரப்பரும் நைலானும் மிக்சடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காம்போசிஷன். இது மட்டும் இல்லாமல் இது வந்து வெட் கிரிப் வந்து எனக்கு பெட்டராக இருந்துச்சு. ஓகேங்களா. ஏன்னா தான் டயர் வியர் இண்டிகேட்டர் இருந்தாலும் நம்ம டயர் தேயலைனாலும் க்ரூவ்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெட் கிரிப்பு இந்த மாதிரி டயர்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்திங்கன்னா நான் வந்து லாஸ்ட் டைம் ரெய்னிங் இருக்கும். ஓகேங்களா. 2 months பிஃபோர் ரெயின், ஹெவி ரெயின் இருந்துச்சு நவம்பரில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து தார் ரோடு தான். தார் ரோட்டில் வந்து கார்னரிங். ஓகேங்களா. ஸ்ட்ரைட்டாக வந்து நான் 60 degreeயில் வந்து லீன் பண்ணேன். ஓகேங்களா. ஆனால் வந்து டயர் ப்ரெஷர் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. 60 degreeயில் லீன் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா எனக்கு ஒரு ஜெர்க்கும் இல்லை, ஒரு ஸ்லிப் இல்லை, ஆப்ளிகேஷனும் இல்லை. ஸோ நல்லா கார்னரிங் பண்ணிச்சு. ஸோ இந்த சைடில் இருக்கிற க்ரூஸ் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வெட் கிரிப்லேயும் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். நான் 60 degree லீன் பண்ணேன். ஓகேங்களா. 60 degree லீன் பண்ணும்போது எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருந்துச்சு. பட் ஆனால் இதோட கட் ஆஃப் லென்த் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஏன்னா இது இந்த மாதிரி லென்த்து கம்மியாக இருக்கும்போது 17 போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகுனா நமக்கு வந்து
இதாக இருக்கும். என்ன தான் ரேடியஸ் வந்து 17 இன்ச்சாக இருந்தாலும் பட் ஆனால் வந்து இந்த கட் ஆஃப் லென்த் 70ங்கிறப்ப என்ன ஆகுனா நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்காது. 110ங்கிறது வித்து இருக்கும். நமக்கு என்ன தான் டயர் ஒயடாக இருந்தாலும் நமக்கு வந்து கார்னரிங் பண்ணுற பெட்டராக இருக்கலாம். பட் ஆனால் வந்து இந்த கட் ஆஃப் லென்த் கம்மியாக இருக்கிறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுன்சிங் ஓவராக இருக்கும். அப்படியே இம்பேக்ட் ஆகும் நீங்கள் மேடு பள்ளத்தில் விடும்போது. ஸோ 110 வித்துங்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சென்டருக்கு இருக்கிற குரூவ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த எட்ஜிலேருந்து சென்டர் வரைக்கும் உள்ள பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 5.5 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது 110 வரும் ஓவராலாக. மிட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 5.5 அதாவது 55 mm. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 110. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க இந்த விட்டை. ஓகேங்களா? பட் ஆனால் வந்து 110ங்கிறது யமஹாவோட ரெக்கமெண்டேஷனே கிடையாது. ஸ்டாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா 100 தான் போட்டிருப்பாங்க. அது வந்து எதுக்குன்னா வந்து பெட்டர் மைலேஜ். ஓகேங்களா? பட் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறோன்னா சேஃப்டி முக்கியம்னா நம்ம இந்த மாதிரி சாக்ரிஃபைஸன் பண்ணி தான் ஆகணும் மைலேஜை. ஓகேங்களா? எல்லாம் டியூப்லெஸ் தான், எல்லாமே நியூ தான். அந்த மார்க்னால் அப்படியே தான் இருக்குது. ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் மார்க்னால் டயரில் புது டயரே வந்து அப்கிரேடுக்காக சேஞ்ச் பண்ணுறதுங்கிறதுனா கொஞ்சம் அதிகம் தான். பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். யூசர் ரிவ்யூ. ஓகேங்களா? அந்த க்ரூவ்ஸ்னால் அப்படியே தான் இருக்குது. இதுனா வந்து கார்னரிங்கில் நல்லா பெட்டராக இருக்கும். நான் வெட்லேயே வந்து ஹெவி ரெயின்லேயே 60 டிகிரி லீன் பண்ணி ஓட்டும்போது எனக்கு சிம்பிளான ஒரு எதுவுமே இல்லை. தார் ரோடில் தான். பட் அதே இது டயர் ப்ரெஷர் கம்மியாக இருந்து கிலோமீட்டர் வந்து அதாவது 30 km/h தான் வந்து லைட்டாக தான் நான் கார்னரிங் பண்ணேன். அதில் வந்து ஆப்லிங் ஹெவியாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து என்னென்னா ஸ்கிட் ஆகிற சான்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா டயர் ப்ரெஷர் லைட்டாக தான் கம்மியாக இருந்துச்சு. பட் ஆனால் அதுவும் வந்து வெட் டயர் தான். அதாவது என்ன மழை டயத்தில் தான் நான் ஓட்டும்போது. You are a short person, uncomfortable to ride your dream bikes? No worry. Down Performance Engineering helps you. The lowering kit. It will reduce the bike height to 10 mm, 20 mm. It's a custom-made lowering kit. Available in 304 stainless steel and 316 stainless steel. 10 mm to 40 mm available. ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டயரை ரிமூவ் பண்ணியாச்சு பைக்லேருந்து. புது டயர் தான். பட் எந்த ஒரு இது வரைக்கும் பஞ்சர்ஸ் இல்லை, எந்த ஒரு இம்பேக்டான பைக்கில் ஒரு டேமேஜும் இல்லை. ஓகேங்களா? வீலை பொறுத்த வரைக்கும் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன அப்கிரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து என்ன டயருங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. இப்போ வந்து வீலை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு செப்ரேட்டாக நம்ம. பட் ஆனால் எப்பயுமே வந்து நீங்கள் வந்து அலாய் வீலை வந்து நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது கீழே வந்து மேட்டு யூஸ் பண்ணியிருக்கிறது நல்லது. ஓகேங்களா? இது ஸ்மால் ஷாப்புங்கிறதுனால நான் வந்து நார்மலாக காங்க்ரீட்டில் இப்படியே போட்டாச்சு. ஸோ இந்தமாரி நான் ஏன் வந்து உங்களுக்கு மேட்டில் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா மேட்டில் வந்து கீழே வந்து ஏதோ துணி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அலாய் வந்து இதாகாது. இன்கேஸ் நீங்கள் டயரை ரிமூவ் பண்ணும்போது ஏதோ ஒரு சிம்பிள் ஸ்க்ராட்ச் ஆனாலோ ஏதோ ஒன்று ஆனாலும் பெயிண்ட் போகிறதுக்கு ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கீழே மேட் ஏதோ போட்டுக்கோங்க. இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டரோட சென்சாருக்கு உண்டான இது இருக்கும், அதாவது மார்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகுனா நம்ம எவ்வளோ ஸ்பீடாக நம்ம ட்ரைவ் பண்ணுறோங்கிறது அந்த சென்சாருக்கு இந்த வந்து ஒரு இண்டிகேட்டர் மார்க் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சென்சாரில் இது இம்பேக்ட் ஆகும்போது என்ன ஆகுனா ஸ்பீடு நமக்கு தெரியும். பட் இந்த மாதிரி வெறும் ரஃப்பு டைல்ஸோ இல்லை வந்து எந்த ஒரு காங்க்ரீட்லேயோ நீங்கள் போட்டு இது பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த மார்க் வந்து ஃபேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் தான் அலாய். ஸோ ஈஸியாக வந்து ஃபேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு கிளாத்தோ இல்லை வந்து ஏதோ ஒன்று பாட்டத்தில் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன டயர் நான் சூஸ் பண்ணிக்கிறத பார்க்கலாம்.
அதாவது 110 நான் போட்டிருந்தேன் ஓகேங்களா. அடுத்து அப்கிரேடுனா அதோட ஹையர் சைஸ் தான். ஓகே, அப்போனா என்னென்னு உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த 110 வந்து நம்ம எடுத்திருக்கோம் ஓகேங்களா. இதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா அடுத்த சைஸ் அப்கிரேட் ஆன 120 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சைஸ் வந்து 120 போடலான்ட்டு இருக்கேன். ஓகே, இந்த டயர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 120 ஓகேங்களா, நல்லா ஒயராக இருக்குது. இது நான் சூஸ் பண்ணுறதுக்கு காரணமே வந்து பெர்ஃபார்மன்ஸ், இன்னொன்று சேஃப்டி. பெர்ஃபார்மன்ஸ் நான் எதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கார்னரிங்க்கு, இன்னொன்று வந்து சேஃப்டி. உங்களுக்கு வந்து வெட் கிரிப்போ இல்லை ட்ரை கிரிப்போ, இன்னொன்று வந்து என்னென்னா உங்களுக்கு பவுன்சிங்கு இந்த மாதிரிலாம் நிறையா ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுனால இந்த ரைஸ் நான் 120. இப்போ இதுவும் கம்பேரிசன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. பைக்லேருந்து வீலை ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 120 இன்ஸ்டாலேஷன் ஓகேங்களா. இதில் மெயின் ட்ராபேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் சைஸை அப்கிரேட் பண்ணும்போது யாருமே வந்து முக்கால்வாசி, அதாவது எப்படின்னா எடுக்க மாட்டாங்க இந்தமாதிரி இப்போ ஒரு கான்செப்ட் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுனா. ஏன்னா வந்து அவங்களோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, இது வந்து உள்ளே செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரிஸ்க்கான வேலை. ஏன்னா வந்து ஒன்ஸ் டயரை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து ரிட்டன் எடுத்துக்க மாட்டாங்க முக்கால்வாசி ஷாப்பில். பட் நீங்கள் தெரிஞ்ச ஷாப்லனா நீங்கள் தாராளமாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் முன்னாடியே சொல்லணும். ஏன்னா அவங்களே வந்து சொல்லுவாங்க, இந்தமாதிரி பைக்கில் வந்து 110 தான், அதே வந்து பெருசு தான் என்கிட்ட சொன்னது தான். பட் நீங்கள் தான் வந்து 120 போடணுங்கிறீங்க. இது வந்து உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் எடுக்கிறீங்க. ஒன்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம் ஓகேங்களா. ஏன்னா வந்து ஒன்ஸ் டயர் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து அது யூஸ் பண்ண மாதிரி ஆயிரும் ஓகேங்களா. ஸோ அது வந்து நியூ கிடையாது. ஸோ அதனால் வந்து ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாரிக்கெலாம் நீங்களோட ஓன் ரிஸ்கில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஏன் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோன்னா, இதோட சைஸு வேறு, அதோட சைஸ் வேறு. இது வந்து வேறு பைக்கோடது ஓகேங்களா. அந்த பைக்குக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த வீலு, அலாய், உள்ளே இருக்கிற மட்கார்டு, கேலிப்பரில் வந்து இதாகுமா, இடிக்குமாங்கிற மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இதனால் வந்து உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் எடுக்கணுமே தவிர, நீங்கள் வந்து அந்த ரிஸ்க் எடுக்கும்போது நீங்கள் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களோட இது தான், ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து போடுங்க. அப்படி இல்லை ரிட்டன் எடுக்கிறாங்கன்னா அந்தமாரி ஷாப்பில் வந்து நீங்கள் கேட்டு, ஏன்னா வந்து ஒன்ஸ் ரிம்மில் ஃபிட் ஆனாலும் பைக்கில் வந்து ஃபிட் ஆகுமான்னு கேட்கணும். ஏன்னா மட்கார்டு ட்ராபேக்ஸ் நிறையா இருக்குது அதில். இதாகும் மாரி நீங்கள் ஸ்பீடு பிரேக்கில் போகும்போது எப்படி இருக்கும். ஸோ நிறையா விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும். ஒன்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு என்னென்னு கன்ஃபார்மாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இப்போ இதில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம். பண்ணிட்டு ஆன் ரோட் டெஸ்ட் எப்படி, ஆஃப் ரோடில் எப்படி இருக்குது, வெட் கிரிப் எப்படி இருக்குது, கார்னரிங் எப்படி இருக்குங்கிறத நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது இன்ஸ்டால் ஆகுதாங்கிறத பார்ப்போம். நான் வந்து 120 ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, கார்னரிங்காகவும் இன்னொன்று வந்து ஹாப்லிங் இருக்குங்காக தான். ஏன்னா வந்து ஸோ உங்களோட டயரோட வித்து அதிகமாகும்போது என்னென்னா உங்களுக்கு சேஃப்டி, லென்த் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் த கிரவுண்டு, அதாவது கிரவுண்டுக்கும் டயருக்கும் உள்ள வந்து தொடர்பு ஓகேங்களா. சின்னதாக இருந்துச்சுன்னா அதோட வந்து கான்டாக்ட் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு வித்து அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு கான்டாக்ட் இருக்கும். பட் நான் வந்து ஓவல் டயர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து என்ன ஆகுனா, நீங்கள் என்ன தான் வந்து ஸ்லிப் ஆனாலும், அதாவது கார்னரிங் பண்ணும்போது ஸ்லிப் ஆனாலும் உங்களுக்கு வந்து வித்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த கான்டாக்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ரோட்டில், மற்ற சைஸை கம்பேர் பண்ணும்போது. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதோட வித்து எவ்வளோ இருக்குது, இதோடது எவ்வளோ இருக்குது. 10 mm தான் டிஃப்ரென்ஸுன்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் வந்து இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, இப்போ பைக்கில் இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தாலே தெரியும், பைக்கில் இது வந்து போட்டோன்னே தனியாக தெரியுது பெருசாக. பாசிட்டிவ் ரிசல்ட் தான் ஓகேங்களா. பைக்கில் இன்ஸ்டாலேஷனும் பண்ணியாச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, உள்ளேயும் போயிடுச்சு. பட் ஆனால் வந்து டயருக்கும் மட்கார்டுக்கும் உள்ள கேப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. டியூப்லெஸ் டயர் தான். இன்னொன்று இது ரேடியல் ஓகேங்களா, ரேடியல் டயர் ஓகேங்களா. இது கேப் வந்து நிறையா தான் இருக்குது. பட் வந்து நம்ம ஸ்பீட் பிரேக்லேயோ இல்லை வந்து ஆஃப் ரோடில் போகும்போது அதோட எஃபெக்ட் தெரியும். ஆக்சுவலாக வந்து 120ங்கிறது பெரிய சைஸ் தான் ஓகேங்களா. க்ரூஸ்னால் நல்லா தான் இருக்குது இந்த டயரை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இதோட வித்து பார்த்திங்கன்னா மிட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 60
ஓகேங்களா. அதாவது 60 அந்த க்ரூவில் வந்து பார்த்திங்கன்னா 60ல் இருக்குது. ஸோ அப்போ 60னா 60 60 120 ஓகேங்களா. ஸோ ஓவரால் ஒய்டு வந்து 120 mm அகலம். 120 அகலம் இருக்கிறத நம்ம பைக்கில் போட்டிருக்கோம் ஃப்ரண்ட்டுக்கே. இந்த மாதிரி 150cc கேட்டகரிக்கு வந்து யாருமே வந்து 120 ஃப்ரண்ட்டில் போட மாட்டாங்க. ஏன்னா ஸ்டாக் சைஸே வந்து 130 தான் வரும் ஓகேங்களா. 130 வரதை வந்து நம்ம பேக்கில் போடணும் இந்த பைக்குக்கு 150க்கு. பட் நம்ம 120 வந்து ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கோம், அதுவும் எந்த ஒரு ட்ராபேக்கும் இல்லாமல் ஓகேங்களா. கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு, ரிம்லேயும் ஃபிட் ஆயிடுச்சு. இன்னொன்று மட்கார்டுக்குள்ளே கேப்பும் வந்து கம்மியாக தான் இருக்குது, பட் ஓகே தான் பார்ப்போம். 120 70/R17 17 ஓகேங்களா. இந்த வித்து வந்து அதிகமாக தான் இருக்குது, பட் வந்து கேப் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி பைக்குக்கு இருக்கிற லுக் இருக்குது. பட் ஆனால் இது இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரீட்ஸுக்கு இது செட் ஆகுமான்னு நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. நீ ஆஃப் ரோடிங் போனதுக்கு முன்னாடி தெரியும், உங்களுக்கே பார்த்தா தெரியும் இந்த கேப் எவ்வளோ இருக்குன்ட்டு. இந்த கேப்பில் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் ரோடிங் போகணுங்கிறதுனா கொஞ்சம் யோசிக்க வேண்டியது தான். நல்லா அகலமாக தான் இருக்குது. பிரேக்கிங் எஃபிஷியன்சி, இன்னொன்று ஆஃப் ரோடிங், வெட் கிரிப்பு, கார்னரிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மெட்டீரியலும் நல்லா தான் இருக்குது, நைலான் மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கார்னரிங் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சேஃப்டி ஆல்வேஸ் ஃபஸ்ட்டு தான் பைக்ஸை பொறுத்த வரைக்கும். கட் ஆஃப் லென்த்தும் அதே தான் 70, கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஆனால் ஏன்னா இது ஓவாலிட்டி அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா. டேரெக்டாக இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு சேட்டு கூட்டிகிட்டு போயிடும். அப்படி இல்லாட்டினா இன்ஸ்டாகிராமில் டேரெக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை டேரெக்டாக எங்களுக்கு அஃபிஷியல் மீட்டிங் பண்ணணுன்னா ஃபேஸ்புக்கில் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு இந்த யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.